மத்தேயு 28வது அதிகாரம் அதோடைய 20வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இரண்டாவது சொல்லப்பட்டிருக்க உலகத்தின் முடிபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நம்ம முக்கியத்துவமாக எடுக்கும் போகும்போது இயேசு நம்ம கூட இருக்கிறாருங்கிற வார்த்தை அதிகமாக முக்கியத்துவம் எடுத்து நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்தோம் இருக்கிறோம், கேட்டோம் இருக்கிறோம், அதை தான் எடுப்போம். அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனத்தில் ரெண்டு விதமாக அவருடைய பேச்சு இருக்கு. ஒன்று செய்ய வேண்டிய காரியமும் ஒன்று உறுதிப்பட்ட காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் உபதேசங்களையும் மற்றவர்களுக்கு போதித்து அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆயத்தமாக்குதலும் ஒரு ஆயத்தமும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சொல்லப்படுகிற காரியமும் ஒரு உறுதியாக்குதலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை குறித்து, உங்களை குறித்து இல்லை என்னை குறித்து இதற்கு ஒப்பிட்டு பேசலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் வார்த்தையில தவறாதவர்கள் இந்த அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது அவை சீஷர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல் தட்டாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை தட்டி போனாலும் இல்லை நம்ம இடத்துல பார்க்கும்போது கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் தூங்காம சுபிங்கன்னு சொன்னப்போ அவர்கள் வார்த்தையை தட்டி என்ன செஞ்சாங்க, அவர்கள் தூங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தூங்கினார்கள் என்று சொல்லப்படும்போது அங்கே அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாந்து மறுபடியும் தவறுகளை உணர்ந்து அவர்கள் மன்னிப்பு எடுக்கிற ஒரு உணர்த்தப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இவனமாய் இந்த வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கற்றிருக்கிற உபதேசங்களை மற்றவர்களும் சொல்லும்படி நாம முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதவசனம் ஆழமாய் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளை குறித்து ஆண்டவர் நாளை சொல்லுகிற காரியம், நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படிகிறவர்களும் முடிந்த அளவிற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் இருக்கிற நாம மற்றவர்களுக்கு சொல்லுகிற இடத்துல இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை போதிக்கிற இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தில் வாசிங்க. 19வது வசனத்தை 20வது வசனத்தை ஒன்று சேர்த்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதியரும் ஜனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவருடைய அன்பை பெறவும் அவருடைய நியாயத்தை நிறைவேற்றும், அவருடைய நீதிகளை நிறைவேற்றும், அவருடைய கட்டளைப்படி செய்யவும் நம்ம காத்திருந்து அந்த காத்திருப்பு ஏற்ற பிரதிபலனை பெற்று நன்மையான ஈவுகளை பெற்று அவருடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து அவனுக்கு பயப்படுகிற பயத்தில் அதிகமாக விருத்தி அடைந்து அவருடைய நன்மையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 8வது அதிகாரம் அவருடைய 31வது வசனத்தை 32வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்திருக்கிற யூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த உபதேசங்களில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது யூதா சீஷர்களை ஜனத்தாரை பார்த்து நீங்கள் விசுவாசத்தோடு என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள், சீஷராவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த சீஷ தத்துவத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே காரியம்தான் இங்க மத்தேயு சுவிசேஷத்தில் கொஞ்சம் மேலோட்டமாய் சொல்லப்படுகிற காரியமாய் பார்க்கிறோம். நாம நிற்கிற இந்த இடத்துல, நாம நிற்கிற இந்த சூழ்நிலை குறித்த வேதவசனத்தில் அழகாய் பார்க்கிறோம். நம்மை சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தை விடுதலையாக்கப்பட்டும் சத்தியத்தில் அவன் குணமாக்கப்பட்டும் சத்தியத்தில் பலனடையப்பட்டவர்களாக இருக்கிறோம்.